வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வாரப்பலன். ஆகஸ்ட் 31 தொடங்கி செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை உள்ள பலன்கள். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திருமணத்தை எதிர்நோக்கி இருந்தால் அந்த திருமணம் கைகூடுவதற்கான காலகட்டம். உங்களுக்கு ஏற்ற ஜோடியை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலம். அதே போல் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சரியான வரன்கள் வரக்கூடிய ஒரு காலம். இன்றைக்கி ஜோதிடத்தில் நான் பார்க்குறேன், ஒரு சில ஜோதிடர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியராக இருக்காங்க. 10 ஜாதகத்தை எடுத்துன்னு போனால் அதில் 8 ஜாதகம் பொருந்தாதுன்றான். ஆனால் அது இல்லை உண்மை. 8 பொருந்துகிறது, 2 பொருந்தலைங்கிறது தான் உண்மை. என்னையா அப்படி சொல்கிற? ஏன் நல்லது சொன்னால் எடுத்துக்க மாட்டீங்களா? நெகட்டிவாக சொன்னால் தான் எடுத்துப்பீங்களா நீங்கள்? அப்போது உண்மை என்னென்னா நிறைய பொருந்துறது. ஆனால் அதோடைய தாத்பரியத்தை உணராமல் பொருந்தலை அப்படின்னு சொல்லி நல்ல வாழ்க்கை அமைவதற்கு இவர்களே வில்லனாக செயல்படுவார்கள். இது என்னுடைய அனுபவ ரீதியில் நான் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. இதை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், சரி எங்கள் தாத்தா பாட்டார், எங்கள் முப்பாட்டார் பார்த்தார், அதுலேருந்து நாங்கள் இவர்கிட்ட தான் ஜோசியம் பார்க்குறோம். அந்த காலத்தில் இப்போ உட்காந்துருக்காரு, அவருடைய தாத்தா பார்த்தார் இருக்கலாம், தாத்தா முப்பாட்டா இருக்கலாம். செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துங்க. டேக் ஏ செகண்ட் ஒப்பீனியன். சரி இவர்கிட்ட பார்த்தாச்சு, ரைட். இன்னொருத்தட்டையும் காமிச்சா அவருடைய ஒப்பீனியன் என்னன்னு கேளுங்களேன், தப்பு இல்லையே. எதற்காக இதை கூறுகிறேன் என்றால், நல்ல வரன்கள் தகையக்கூடிய காலம். நல்ல வரன்களை தட்டி விடக்கூடாது. அது ஒரு வாழ்க்கையை தட்டி விடுறதுக்கு ஈக்குவல். சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, சார் இது தோஷம் இருக்குது, சார் அது தோஷம் இருக்குது. நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னு, நீ தொழில் பார்க்க போகிற, பாபமே செய்யாமல் என்ன தொழிலடா பார்க்க முடியும்? ஏதோ ஒரு பாபத்தை பண்ணி தான் ஆகணும் அந்த தொழிலில். ஆனால் நாம் செய்யக்கூடிய பாபத்தின் அளவு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு சேல்ஸில் இருக்கான், கொஞ்சம் போய் சொல்கிறது தான் ஆகணும். அது போல் தான் கணக்கு எழுதுறாரு, பாஸ் சொல்கிறாரு, இதெல்லாம் வேறு மாதிரி கொஞ்சம் மாற்றி எழுதுப்பா, இல்லைன்னா டேக்ஸ் போகன்றாரு. ஸோ அதுக்காக மாற்றி எழுதுறீங்க. ஆனால் எதையும் மறைக்கவில்லை. அதாவது சில விஷயங்களை செய்யும்போது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகிறது. அப்போ இல்லை 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 இப்படித்தான் இதை செய்ய வேண்டும்னு சொன்னால் உனக்கு வேலை கிடையாது. அதுபோல தான் முக்கியமான சில விஷயங்களில் நீங்கள் பண்ணும்போது, அதுவும் குறிப்பாக உங்களுடைய திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அப்போ அவர் கேட்குறாரு என்கிட்ட, இந்த அதாவது தோஷமே இல்லாத ஜாதகமாக எதுவுமே இல்லையா சார், சுத்த ஜாதகமாக அது இதெல்லாம் சொல்கிறாங்களே, ஏசு இருக்குது. அதுக்கப்புறம் அவனுக்கு நல்ல தசை நடக்கணும். தோஷமே இல்லாத ஜாதகம், ஆனால் சரியான தசை இல்லை. அந்த பையன் ரொம்ப சுமாரான கஷ்டத்தில் இருப்பான். ஐயோ அப்படி கஷ்டமாலாம் இருக்கக்கூடாது, பையன் நல்ல ஜம்முன்னு இருக்கணும், பிரமாதமாகவும் இருக்கணும். இது லட்சத்தில் 1 வரணும், அந்த லட்சத்தில் 1 உனக்கு மாறிக்குமான்னு தெரில எனக்கு. சரி, அப்போ ஏதோ ஒரு பையன் நல்லா என் பொண்ணை பார்த்துக்கணும், நல்லபடியாக அவளுக்குள்ளே ஒத்துமையாக இருக்கணும். இதெல்லாம் நியாயமான எதிர்பார்ப்புகள். இதை பார்த்தா ரைட்டு, அப்சல்யூட்லி குட். பாவமே இல்லாத ஜாதகம்னாரு. நான் அவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கோயிலில் பூஜை பண்ணுற அர்ச்சகரோட பையன், இல்லை அந்த அர்ச்சகர் வயசு பையனாக இருந்தால் அது அர்ச்சகர், அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க சார் உங்கள் பொண்ணை. ஏன்னா அவர் டெய்லி போய் சுவாமிக்கு வந்து டெய்லி ஒரு இதுதான் செய்கிறாரு, புண்ணியம், அதை பாவம் செஞ்சால் கூட போயிடும். ஸோ அவர் டெய்லி அர்ச்சனை பண்ணுறாரு. அப்புறம் அவர் உடனே ஒரு மாதிரி நான் பார்த்தாரு. நான் சொன்னேன், இதானே உண்மை, என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, எப்பவுமே வாழ்க்கையில் 2 பக்கம். ஒன்று நீங்கள் ஹீரோ, இன்னொன்று நீங்கள் வில்லன். மனிதனுக்கு 2 பக்கம் இருக்குது, எல்லாத்துக்கும் 2 பக்கம் இருக்குது. அதை அனுசரித்து கெட்டவனை நம்ம அடக்கி வாசிக்கணும், அவ்வளோதான். ஆனால் கெட்டவன் உனக்குள்ளேயும் இருக்கான், எல்லாருக்குள்ளேயும் இருக்காங்க. அதுதானே உண்மை. அப்படி இல்லாமல் நீ பியூர் அப்படின்னு சொன்னால் நீ கடவுள். நான் கடவுள்னு சொல்கிற ஆளை வேணால் போய் பாருங்கள், அந்த மாதிரி யார் இருக்காங்க நாட்டில். அது கூட நிறைய பேர் இருக்காங்க, பார்க்கலாம். ஸோ இது தாத்பரியத்தை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும். நல்ல சம்பந்தங்களை எல்லாம் இழந்து விடக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, sreerangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும்.
இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.